பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ மக்களே, இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மை முதல் பார்த்தோம் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மிடத்துல நமக்கு வந்து சேராதபடி தடையாய் இருக்கிற அநேக காரியங்களில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் கசப்பு. எனவேதான் எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் என்று தெளிவாய் நமக்கு எச்சரிப்பு மாத்திரமல்ல, ஆலோசனையும் கொடுக்கின்றது. நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நான் ஒருவர் மேலே வைத்திருந்த கசப்பினால அது தடையை கொண்டு வந்தது என்பதை நிச்சயமாக நாம் உணர முடியும். எனவேதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது, சகல விதமான கசப்புகளையும் உங்களை விட்டு நீக்குங்கள் என்று சொல்லி, வரப்போகிற ஆண்டு மெய்யாகவே தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் தருகிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நாம் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நாளில எனக்குள்ளே இருக்கட்டும், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறதான யார் மேலாவது மனத்தாங்கல், கசப்பு, வெறுப்பு இருக்கும் என்று சொன்னார், அந்த கசப்பான வேர் ஒன்றும் நம்மிடத்துல காணப்படாதபடிக்கு கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்க அந்த மாறாவை, அந்த நபரை குறித்த அந்த கசப்பை, அந்த சம்பவத்தை நினைத்து வருகிறதான கசப்பை, அதனால எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கெடுத்துக் கொள்கின்றேன் என்பதை இந்த நாளிலே நீர் உணர்த்தியதற்காய் நன்றி. அவர்களை மேல கசப்பு வைக்காதபடி சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, எனவே இந்த நாளிலிருந்து யார் யார் மேலெல்லாம் நான் கசப்பு வைத்திருக்கிறேனோ அவர்கள் மேல இருக்க கசப்பை எடுத்து போட்டுவிட்டு உண்மையாய் அவர்களை நேசித்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு மனதை எனக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னில் காணப்படுகிறதான என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறதான எல்லா கசப்புகளையும் என்னிடமிருந்து எடுத்து போட நான் இன்று வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் கேட்கின்றேன், நேர் அதை எடுத்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.